السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من لم يهتم بأمر المسلمين فليس منهم، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நமது வக்ஃப் நமது உரிமை என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான முஃமின்களே, ஏறக்குறைய 10 நாட்களாக சமூக வலைதளங்களில் எதை பார்த்தாலும் வக்ஃப் சம்பந்தமாக விவாதங்களும் வக்ஃப் சம்பந்தமான போராட்டங்களும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் வக்ஃப்னா என்ன, வக்ஃப் என்றால் எதற்கு சொல்லப்படுகிறது, எதனால் இந்த போராட்டங்கள் என்றெல்லாம் செய்திகளின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக, பலருடைய விவாதங்களின் வாயிலாக நாம் ஓரளவுக்கு அறிந்திருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மை என்ன, எதனால் இந்த போராட்டம், எதற்காக இப்பேற்பட்ட ஒரு தலைப்பு, நாம் பார்க்கும் சுவர்களில் எல்லாம் நமது வக்ஃப் நமது உரிமை என்ற பேனர்கள் வைக்கப்பட்டது என்பதை இந்த ஜும்மாவிலே நாம் அது சம்பந்தமாக யோசிப்பதும் பேசுவதும் வருங்காலங்களில் நம்முடைய உரிமைகளை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்ற நல்ல எண்ணத்தில் இன்றைக்கு நாம் அது சம்பந்தமாக சிந்திக்க இருக்கிறோம். வக்ஃப் என்ற இந்த வார்த்தை இருக்குது அல்லவா, இது அரபியிலே இதற்கு நிப்பாட்டுதல், நிறுத்துதல் என்று சொல்லுவார்கள். வக்ஃப் என்று சொன்னால் அரபி சொல்லினுடைய முழு அர்த்தம், அதனுடைய அகராதிகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பொருளை ஒரு இடத்துல அப்படியே தக்க வைத்தல், அப்படியே நிப்பாட்டி வைத்தல். இந்த தக்க வைத்தல், நிப்பாட்டி வைத்தல் என்பது எதற்காக, யாருக்காக சொல்லப்படுகிறது? அழியாத ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு தந்த அந்த சொத்து, அல்லாஹ்வுக்கு தந்த அந்த வக்ஃப் என்ற அந்த சொத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டிய நிப்பாட்டி வைத்தல். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் எப்பொழுதும் அழியாதவனாக இருக்கிறான். எனவே இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்களோ அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை மறுமை நாள் வரைக்கும் நிப்பாட்டி வைத்தல் என்ற அசல் அந்த செயலுக்கு தான் மார்க்கத்திலே வக்ஃப் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த வக்ஃப் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்றைக்கு நம் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வண்ணமாக ஒரு மிகப்பெரிய கொடுமையான சட்டத்தை நமக்கு மத்தியில் இன்றைக்கு அது அமல் செய்யப்பட்டிருக்கிறது. கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, நம்ம சமுதாயத்திற்கு வக்ஃப் என்று சொன்னால் என்னவென்று தெரியவில்லை. அது ஒரு குறையாக இங்கு நாம் சொல்லவில்லை, இன்னமும் நாம் அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய இஸ்லாமியர்கள் சட்டம் பாஸ் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட அந்த வக்ஃபினுடைய வீரியத்தை விளங்காமல் ஒரு பொதுபோக்காக, ஒரு அசட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வக்ஃப் என்ற இந்த செயல் இஸ்லாத்தில் எதிர்த்தையும் கூட உன்னதமாக பேசப்படுகிறது.
அரசாங்கத்தால் கவனம் ஈர்க்கப்பட்டு இந்த வக்ஃபினுடைய சொத்தை அது பராமரிப்பதற்கு இப்படி நவீன சட்டங்களை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இஸ்லாத்திலே வக்ஃப் ஏன் இவ்வளவு உயர்வாக பார்க்கப்படுது என்று சொன்னால் அது ஒரு உன்னதமான அமல். தொழுகை, நோன்பு, இதர அமல்கள் எல்லாம் இருக்குல்ல, அது போல வக்ஃப் என்ற இந்த ஒரு அமல் இது ஒரு உன்னதமான அமல். எந்த அடிப்படையில் உன்னதமான அமல் என்றால், ஒரு முஸ்லிம், செல்வம் படைத்த ஒரு முஸ்லிம் தான் வாழும் பொழுது தன்னுடைய சொத்தில் 1/3 தான் மரணித்ததற்கு பின்னால் தன்னுடைய கபருக்கும் அந்த நன்மை வந்து சேர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒரு இஸ்லாமிய செல்வம் படைத்த ஒரு முஸ்லிம் அல்லது 800 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த மன்னர்கள் அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும் பெரும் மால்தார்களாக வளம் வந்த செல்வம் படைத்தவர்கள் எல்லாம் வாழும் காலத்திலேயே தன் மௌத்துக்கு பின்னால் நன்மை வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணத்தில் தான், ஒரு தூய்மையான வடிவத்தில் தான் இந்த வக்ஃப் என்ற இந்த அழகிய வடிவமான இந்த செயலை காலங்காலமாக பின்பற்றி கொண்டு வரப்படுகிறது. முகலாய மன்னர்கள் அல்லது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அல்லது செல்வம் படைத்தவர்கள் இவர்களிடத்திலிருந்து இந்த வக்ஃப் துவங்கப்படவில்லை. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த வக்ஃபை நாம் எங்கிருந்து துவங்கப்பட்டது என்று நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது இந்த வக்ஃப் என்ற இந்த வார்த்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து துவங்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், குர்பானியுடைய நாட்களில், துல்ஹஜ் பிறையுடைய நாட்களில் குர்பானியுடைய அந்த அமல்கள் எல்லாம் எப்படி நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிகளிலிருந்து நமக்கு கிடைக்க பெற்றதோ அது போன்றுதான் வக்ஃப் என்ற இந்த சொல்லை, வக்ஃப் என்ற இந்த உன்னதமான அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு முன்னுதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இந்த வக்ஃப் தூங்கிய முதல் விதை ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி எப்படி இந்த வக்ஃபை துவங்கினார்கள், எதற்காக வக்ஃப் செய்தார்கள்? உலகத்திலே முதல் வக்ஃப் செய்தவர்கள் நபிமார்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையிலே பெரிய செல்வந்தர்கள், பெரிய பணம் பலம் படைத்தவர்கள், நல்ல பொருளாதார செல்வம் மிக்கவர்கள், ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பெரும் பெரும் ஒட்டக மந்தையும் வைத்திருந்தவர்கள். வரலாற்றில் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்காக வேட்டை நாய்களை வைத்திருப்பார்கள். அந்த வேட்டை நாய்கள் தெருக்களிலே வருகின்ற பொழுது கழுத்திலே தங்க பட்டைகள் தொங்கிக் கொண்டிருக்கும் வேட்டை நாய்களுக்கு. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செல்வம் மிக பிரமாண்டமானதாக, மிக விரிவானதாக இருந்தது. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது. சுப்ஹானல் முல்கி வல் மலக்கூத், சுப்ஹானல் இஸ்ஸத்தி வல் ஐமத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாய் வல் ஜபரூத், சுப்ஹானல் மலிக்கில் ஹய்யில்லதி லா யனாமு வ லா யமூத், சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர் ரூஹ் என்ற இந்த தஸ்பியாத்துக்கள் ஒரு அசரீரி சத்தத்தை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க உணர்கிறார்கள். வீட்டில் உள்ள இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வந்து பார்த்தால் அந்த அந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆட்டு இடையை போன்று, ஒரு வழிபோக்கரை போன்று, ஒரு ஆக பரவ மிஸ்கினை போன்று இருந்தார். உண்மையிலே அவர் ஒரு மலக்கு, அல்லாஹ் சோதிப்பதற்காக அனுப்பி வைத்தான். ஆனா மனித தோற்றத்தில் ஏழ்மையானவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இடத்தில் இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை, இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி தந்தது யார்? இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல எனக்கு கேட்க இன்பமாக இருக்கிறது, இன்னொரு முறை சொல்லு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க அந்த மனிதர் இன்னொரு முறை சொன்னார். இன்னொரு முறை சொல்லுங்கள் என்று கேட்க அந்த மனிதர் இன்னொரு முறை சொன்னார். மூன்றாவதாக இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் இன்னொரு வாட்டி சொல்லணும்னா எனக்கு நீங்க என்ன தருவீங்கன்னு கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதோ அங்க தெரியுதல்லவா ஆட்டு மந்தை, அது அப்படியே நீங்கள் எடுத்துங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தஸ்பியாத்துகளுக்கு முன்னோர்கள் நபிமார்கள் எதையெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள், இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், என்ன தருவீர்கள்? அதோ அந்த மாட்டு மந்தையை எடுத்துங்க. இப்படி ஒவ்வொன்றாக தஸ்பியாத்துக்களை சொல்ல 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 ஒரு நொடிக்கு முன்னால் வரைக்கும் செல்வந்தராக இருந்த இப்ராஹிம் நபி அலி அவர்கள் கடைசி நொடியிலே அந்த பரம ஏழையை போன்று இவர்கள் வந்து விட்டார்கள். ஒட்டுமொத்த சொத்தையும் அவர்கள் அந்த ஏழை இடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். கடைசியில் அவரிடத்துல ஒண்ணுமே இல்லை,
மிஸ்கினா இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசியா ஒரு வாட்டி கேட்டாங்க, இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். அப்ப அவர் கேட்டாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏழையா இருந்தேன், நீங்க பணக்காரனா இருந்தீங்க. இந்த தஸ்பியாத்துக்களை சொல்ல சொல்ல எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு இப்ப நீங்க ஏழையா இருக்கிறீங்க. இப்ப நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு கேட்ட பொழுது உங்கள்கிட்ட என்ன இருக்கு எனக்கு கொடுக்க. இப்ராஹிம் நபி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஏன் என்கிட்ட ஒண்ணு இல்ல, உங்க ஆட்டு மந்தைய, மாட்டு மந்தைய, உங்க ஒட்டகத்துடைய மந்தைய, உங்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த சொத்துக்கு உலகத்தில் முதல் முறையாக பாதுகாவலாக போன ஒரே மாமனிதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் என்பதற்கு சோதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி இப்படி எல்லாம் சோதனை செய்தான் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அந்த மனிதர் இப்ராஹிம் நபிக்கு அந்த சொத்துக்கெல்லாம் திரும்ப தருகின்ற பொழுது இப்ராஹிம் நபி சொன்ன அந்த ஒரு பதில் தான் இன்றைய ஒன்றிய அரசுக்கு சொல்லப்படுகிறது. இது எப்பொழுது நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்தேனோ அந்த சொத்துக்களை திரும்ப வாங்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்த சொத்து, இதில் நான் இம்மி அளவு கூட நான் எடுக்க மாட்டேன், இது அல்லாஹ்வுக்காக வேண்டியே பயன்படுத்தப்படும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தவர் இந்த உலகத்திலே முதல் வரலாற்றை படைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே வரலாற்றிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே, பெருமானாருடைய காலத்திலே எப்படி வக்ஃப் துவங்கப்பட்டது? சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கடைசி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் அவர்களை பார்க்க சென்றார்கள். சஅத் இப்னு வக்காஸை பார்த்து பெருமானார் எப்படி இருக்குன்னு கேட்டார்கள். சஅத் இப்னு வக்காஸ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறேன். பெருமானாரிடத்தில் சஅத் இப்னு வக்காஸ் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நான் உங்களுக்கும் என்னுடைய பெண் பிள்ளைக்கும் நான் தந்து விடுகிறேன். எப்படி என்று சொன்னால், மூன்றிலே நான் 2 பங்கை இல்ல 3ஐயும் தந்து விடுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை பெற்றோர்கள் மறைந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தும் முன்னமாக பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விட்டு விட்டு செல்லாதீர்கள். நீங்கள் 3ஐ கொடுப்பது ஆக தவறு என்றார்கள். சரி 3ல 2 தருகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் தவறு என்றார்கள். சஅத் இப்னு வக்காஸ் அவர்கள் 3லே 1ஐ தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த 3ல 1 கூட அதிகம் தான், இருந்தாலும் இது நலவு கைர் என்று சொல்லி சஅத் இப்னு வக்காஸுடைய சொத்துக்கள்ல தன்னுடைய மகளுக்கு சேர வேண்டிய பகுதிகளை ஒதுக்கிட்டு ஒரு பகுதியை சக்கராத்துடைய நேரத்துல எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் பெருமானார் சஅத் இப்னு வக்காஸ் அழைச்சிட்டு போகல, எந்த கலெக்டர் ஆபீஸுக்கும் அழைச்சிட்டு போகல. கடைசி தருவாயில், உயிர் பிரியக்கூடிய தருவாயில் என்ன செய்தார்கள்? வாய் வார்த்தைகளாக அல்லாஹ்வுக்காக இதை நான் தருகிறேன், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொது சொத்தாக என்று சொல்லி வக்ஃப் வாக்ஃபு செய்தார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இஸ்லாம் துவங்கப்படுவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இஸ்லாம் தோன்றிய பெருமானாருடைய காலத்திலும் சரி, வக்ஃப் என்ற அந்த செய்தல், வக்ஃப் செய்யக்கூடிய அந்த சொத்து அல்லாஹ்வுக்காக தந்தவர்கள் எல்லாம் காலம் காலமாக வாய் வார்த்தைகளாகத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவிலே எத்தனையோ சொத்துக்கள் வாய் வார்த்தைகளாக, இதை நான் அல்லாஹ்வுக்காக தருகிறேன், இது என்னுடைய இடம்தான், எல்லா ஆவணங்களும் இருக்கும், ஆனால் கொடுக்கின்ற பொழுது ஆவணத்தை அப்படியே ஒப்படைச்சு விடுவார்கள். அல்லாஹ்வுக்காக தரப்பட்ட அந்த சொத்தை இன்றைக்கு வக்ஃப் போர்டிலே லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருப்பதினால், ஏறக்குறைய 9 லட்சம் ஏக்கர் இருப்பதினால் அதை பார்க்கக்கூடிய கயவர்களுக்கு கண்கள் எல்லாம் உருட்டுகிறது. இந்த சிறுபான்மை சமுதாயத்திடத்தில் இவ்வளவு சொத்துக்களா என்று சொல்லி அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக இன்றைக்கு எத்தனையோ கயவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு சிறுபான்மையுடைய சொத்துக்களை கையாளுவதற்கு, அதை திருட்டுத்தனமாக அபகரிப்பதற்கு இப்படி சட்டங்கள் வழியாக உள்ளே நுழைகிறார்களே, இதை நாம் ஒருபோதும் நாம் இந்த உலகில் வாழும் காலத்தில் அதை அனுமதிக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், வாழும் காலத்திலேயே அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த வக்ஃப் சொத்து நீங்கள் மௌத்தா போனதற்கு பின்னாடியும் உங்களுக்கு அது நன்மை கொண்டாந்து சேர்க்கும். குர்ஆன் சொல்லக்கூடிய பறைச்சாற்று எப்படிப்பட்ட பறைச்சாற்று என்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பேசுவான்,
வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபல் ஐயாத்தி அஹதகுமுல் மௌத். ஒரு மனிதனுக்கு மௌத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு தந்திருக்கிறான். அந்த மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மௌத்துடைய நேரத்தில் அவனால எதையுமே செய்ய முடியாது. அதனால மௌத்துக்கு முன்னாடியே ஒரு செல்வந்தர் நான் அல்லாஹ்வுக்காக தருகிறேன் என்று வாக்கிற்கு வக்ஃப் செய்து விட்டால் அந்த சொத்து அவர் மௌத்தானதற்கு பின்னால் நல்ல வகையில் பயன்படுத்துகின்ற காலம் எல்லாம் அதில் வரக்கூடிய வருமானங்கள் ஏழை மக்கள் பயன்படுகிற காலம் எல்லாம் அந்த நன்மை எல்லாம் உலகம் அழிகின்ற வரைக்கும் எவர் வக்ஃப் செய்தாரோ அவருடைய மன்னருக்கு நன்மைகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் யாரும் மௌத்துக்கு பின்னால் அதிகம் நினைத்து நன்மை எத்தி வைக்காத காலத்தில் தன்னுடைய உழைப்பில் உள்ள சொத்தில் 1/3 பங்கை தன் மறுமை மன்னரை வாழ்க்கைக்காக ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் கடைசி நொடியில் ஆன்மீகத்தில இறைவனை தேடக்கூடிய அந்த நெருக்கத்தை கூட இன்றைக்கு ஒன்றிய அரசு அதை தடுத்து நிப்பாட்டி முஸ்லிம்களுடைய மத சுதந்திரத்தையும் முஸ்லிம்களுடைய இறையாண்மையையும் முஸ்லிம்களுடைய அந்த ஒற்றுமையையும் இறை பக்தியையும் உடைக்க பார்த்தது என்று சொன்னால் இதற்காக நாம் குரல் கொடுப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சொத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் ஏறக்குறைய நிறைய சொத்துக்கள். இன்னைக்கு சவுதி அரேபியால நீங்க போய் பாருங்க, உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அநேகமான ஹோட்டல்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய பேர்ல இன்றைக்கும் வக்ஃபாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மதீனாவில ஒரு காலம் வந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு யஹூதியிடம் மட்டும் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறை விலை பேசுவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தந்திரமானவர்கள் வியாபாரத்திலே போய் அழகாக பேசினார்கள். மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், உங்களுடைய கிணறை என்ன விலை என்று சொன்னால் அதை நான் வாங்கிக் கொள்வேன் என்றார்கள். யூதன் என்ன செய்தான்? உடனே ஒத்துக்கொள்ளல. கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் யூதன் சொன்னான், வேண்டுமானால் பாதி கிணறை நான் விற்க தயார் என்று சொன்னான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதே போன்று பணத்தை கொடுத்து விட்டு பாதி கிணறை விலை பேசினார்கள். விலை பேசிவிட்டு இப்படி சொன்னார்கள், யூதனே, இந்த பாதி கிணறு ஒரு நாளைக்கு முழு நேரம் என்னுடைய பாதுகாப்பு இருக்கணும், 24 மணி நேரமும் என்னுடைய பாதுகாப்புல. அடுத்த நாள் இந்த கிணறு எல்லாம் உன்னுடைய பாதுகாப்பு இருக்கும். என் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த நாளில் இந்த மதீனத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் வந்தும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். யாரிடத்திலும் நீ பணம் வாங்கக்கூடாது. ஏன்? அவர்களுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த பாதி கிணறு நான் விலை பேசியிருக்கிறேன். ஒப்பந்தம் போடப்பட்டு ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய பாதுகாப்பிலும் ஒரு நாள் யூதனுடைய பாதுகாப்பிலும் அந்த கிணறு போய் கொண்டிருந்தது. இவனுடைய நாள் வருகின்ற பொழுது யாரும் தண்ணீர் பிடிக்க வரமாட்டார்கள். என காசு கொடுத்து வாங்கணும். இன்னைக்கு நம்ம மினரல் வாட்டர் வாங்குறோமா இல்லையா, அது ஒரு காசு கொடுத்து வாங்கணும். எல்லாருக்கும் இலவசமாக கிடைப்பதன் காரணத்தினால் எல்லாரும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய நாட்கள்ல போய் தண்ணியை பயன்படுத்திக்கிட்டாங்க. பார்த்தா யஹூதி இது வேலைக்காகாதுன்னு சொல்லி உஸ்மானை மறுபடியும் கூப்பிட்டு நீதி கிணறை அவர் தலையில கட்டிட்டான். மொத்த கிணறையும் விலை கொடுத்து வாங்கி அந்த கிணறை மதீனாவிலே அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு வக்ஃப் அவர் வாக்குக்கு செஞ்சிட்டார். அல்லாஹ்வுக்காக கியாமத் நாள் வரைக்கும் இந்த கிணறு இங்குதான் இருக்கும், இந்த கிணறிலே ஏழைகள் தண்ணியை பெற்றுக் கொள்ளலாம், பயன்பெறலாம் என்று சொல்லி 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம்களுடைய நலனுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வேண்டுமானால் எந்த ஒரு நவீனங்கள் இல்லை, தண்ணீர் அவசியமாக இருந்தது. இன்னைக்கு அந்த கிணறு இருக்கு, நீங்க மதீனாவுக்கு போனா பார்க்கலாம். அந்த கிணறு பாத்தீங்கன்னா கிணறு சுத்தி ஏறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட பேரிச்ச மரங்கள் இருக்கு. அந்த 1500க்கும் மேற்பட்ட பேரிச்ச மரங்களை அங்குள்ள சவுதி அரசாங்கம் என்ன செய்து கேட்டீங்கன்னா முழுவதுமா விவசாயம் செய்து வேளாண்மையுடைய அமைச்சராக யார் இருக்கிறாரோ அவர் அதை பொறுப்பெடுத்து அதை 2 பங்கா வைப்பார். வருஷத்துக்கு அதனுடைய வருமானத்தை 2 பங்கா வைப்பார். ஒன்னு என்ன செய்வார், ஏழைகளுக்கு கொண்டு போய் அந்த காசு பணங்களை சேர்த்துடுவார். இன்னொரு பங்கு அந்த ஷேரை உஸ்மான் ரலியல்லாஹுடைய பேர்ல ஒரு புது கணக்கை ஓபன் பண்ணி பேங்க்ல அவர்களுடைய பேர்ல மீதி ஒரு பங்கு பணத்தை போடப்படுது. இது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நாம கவனிக்க வேண்டிய செய்தி,
இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இஸ்லாமிய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. முஸ்லிம்கள் எந்த நலனும் பெறவில்லை, ஒரு முஸ்லிமை காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லவா. இவர்களுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் இருக்கிறது? காலம் காலமாக இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள எத்தனையோ பள்ளிவாசல்கள், இவை அனைத்தும் யாரோ ஒரு நல்ல உள்ளத்தால் கொடுக்கப்பட்ட வக்ஃபின் பிரதிபலனால்தான் தான் இன்றைக்கும் 100 ஆண்டுக்கு மேலாக பள்ளிவாசல் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சட்டத்தை அமல்படுத்தியாச்சு, இது என்ன ஆயிரும்? இந்த சட்டத்தை உள்ள இன்னும் ஆழமா எடுத்து போகும் பொழுது ஒரு கட்டத்துல நாம் காலங்காலமாக தொழுது கொண்டு வந்த பள்ளிவாசல் எல்லாம் ஒரு கட்டத்தில் நம் கைவிரி போவதற்கு அபாயம் இருக்குது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபாயத்தை இந்த இஸ்லாமிய மக்கள் இன்னும் விளங்கிக்கல. அன்றைக்கு வாழ்ந்த இஸ்லாமியர்கள் நல்லவர்கள், செல்வம் படைத்தவர்கள், ஏழை வாழ மக்கள் வாழ என்பதற்காக கொடுத்த அந்த வக்ஃப் சொத்துக்கள் இன்றைக்கும் தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அனுபவத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய மஹல்லா புறாத்தோப்பு, அங்க ஒரு பள்ளிவாசல் வருவதற்காக ஏறக்குறைய 75% பணியில் இல்லாத காலத்தில் சொல்லுகிறேன், ஏறக்குறைய 75% பள்ளிவாசலுக்காக உழைப்பு செய்யப்பட்டது. ஒரு கட்டத்தில் தீயவர்களுடைய சில கேவலமான செயலினால் பள்ளி வருவது அங்கு தடை செய்யப்பட்டது. இதெல்லாம் இன்னைக்கு அங்க ஒரு பள்ளிவாசல் வந்திருக்கும் புறாத்தோப்புல. 75% வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி சில கெட்டவர்களால் சதி செய்யப்பட்டதனால் வேலை துண்டிக்கப்பட்டது. பள்ளிக்காக வேண்டி வேலை துவங்க அந்த காலத்தில் எல்லோரிடத்திலும் வசூல் செய்த பொழுது ஒருவர் என்ன செஞ்சாரு, இந்த பள்ளிக்காக வேண்டி என்கிட்ட பணம் இல்லை, நான் பள்ளிவாசலுக்காக ஒரு பீரோ தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தார். இந்த நிகழ்வு நடந்து ஏறக்குறைய 4-5 வருஷம் ஆயிருக்கும். இன்னைக்கு அந்த பீரோ அந்த மஹல்லால பள்ளிவாசல் வராட்டாலும் வரல, ஆனா பள்ளிவாசலுக்கு கொடுத்த அந்த பீரோ, அந்த பள்ளிவாசல் செய்த அந்த வக்ஃப் பீரோ இன்னைக்கு அந்த உள்ள மதரசால இன்னைக்கு பத்திரமா பாதுகாக்கப்படுது. எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பள்ளிவாசல் வரல, இங்க எதுக்கு இந்த பீரோ? ஒண்ணு சொந்த யூஸுக்கு எடுத்து போயிருக்கலாம், இல்ல அந்த பீரோவை ஏதாவது காயலாங்கல்ல போட்டிருக்கலாம், இல்ல அந்த பீரோ கொடுத்ததை ரிப்பீட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே செய்யலையே. எப்பொழுது பள்ளிக்குன்னு கொடுத்துட்டாங்களோ அங்க பள்ளிவாசல் வருது வரல. 2வது பள்ளிக்குன்னு கொடுத்த அந்த நீயத்து அது பள்ளிவாசலுக்காக வேண்டிய பயன்படுத்தப்படட்டும் என்று சொல்லி இன்றைக்கு பள்ளிக்கு பயன்படாவிட்டாலும் மதர்சாவிலே அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபில் வைப்பதற்கு அந்த பீரோ பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ஊரெங்கும் உலகெங்கும் எல்லா பட்டி தொட்டிகளிலும் ஒரு இஸ்லாமியன் மறுமை வாழ்க்கைக்காக மன்னரிலே நன்மைகள் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் கொடுக்கக்கூடிய அந்த சொத்தை அதை பெறக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் அதில் தீய விளையாட்டு விளையாட மாட்டார்கள். அதை காலந்தோறும் முழுவதுமாக பாதுகாப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த சொத்துக்களினுடைய அபாயத்தை விளங்கிக் கொள்ளாமல் அது இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். CA NRC போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால், அது பிரச்சனை துவங்கப்பட்டதற்கு பின்னால் அதற்கிருந்த ஒரு ஆர்வம், ஒரு ஜோஷம் இந்த வக்ஃபுடைய சட்டத்திற்கு இஸ்லாமியர்கிட்ட ஒரு விழிப்புணர்வே இல்லை. ஏறக்குறைய 10 நாட்களாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு பேனர்கள் வைக்கப்பட்டு இதற்காக தெருக்களில் பிரச்சாரம் செய்யப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்திடத்துல ஒரு விழிப்புணர்வு வரலன்னு சொன்னா, நாம இப்படியே இருந்துட்டோம் சொன்னா நாளைக்கு நாம வாழக்கூடிய சொந்த மண்ணிலிருந்து நம்மளை வெளியேற்றப்படுவார்கள் அகதிகளாக. நம்மால் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நம் கவனத்தில் எடுத்துதான் இந்த சட்டம் எவ்வளவு அபாயகரமானது என்பதை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மல்லம் யஹ்தம் பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம்களுடைய விவகாரங்களுடைய யார் தலையிடாமல், யார் கண்டுகாணாமல் கடந்து போய் விடுகிறார்களோ ஃபலைஸ மின்ஹும், அவர்கள் இஸ்லாத்தையே சேர்ந்தவர்கள் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப CA பிரச்சனை முடிஞ்சு போய் இப்ப வக்ஃப் திருத்த சட்ட மசோதா பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனையில ஏற்படுத்தப்பட்ட அந்த கண்டன போர் ஆர்ப்பாட்டத்துல நாம கலந்து கொள்ளாம எனக்கு என்ன நம்ம கடந்து போறதுனால அல்லது ஏதாவது ஒரு வேட்கானம் பேசிக்கிட்டு ஆமா யாரோ வாங்கினாங்க, யாரோ வச்சு சாப்பிடுறாங்க, நமக்கு என்ன நடக்குது என்று சொல்லி இது பேசுற நேரம் கிடையாது. இது திருட்டு பையன்கிட்ட போய் மாட்டிட்டு இருக்குது. அதை நாம எப்படியாவது திரும்ப பெற வைக்கிறதுதான் நம்முடைய முதன்மையான கடமையை ஒழிய இந்த நேரத்துல இது இவங்க வாங்கினாங்களே, இவங்க சரியா பராமரிச்சாங்களா, இவங்க பாதுகாத்தாங்களா, இவங்களால இதனால முஸ்லிம்களுக்கு பலன் கிடைச்சதா என்று விவாதம் செய்யக்கூடிய நேரம் இது கிடையாது. இது போன்ற விவாதங்கள் நாம் செய்து கொண்டிருந்தால் இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்.
கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னதை போன்று முஸ்லிம்களுடைய விவகாரங்கள் தெரிந்தும் அதில் பங்கெடுக்காமல் ஒருவன் எனக்கென்று ஒதுங்கி போனால் பலைச மிகவும் அவன் இஸ்லாத்தை சேர்ந்தவனே கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இந்த சட்டத்தை முஸ்லிம்கள் ஏன் எதிர்த்து போராட வேண்டும் என்று கேட்டால் ஒரு 8 விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்தாலே போதும். உண்மையிலே இது போராட வேண்டிய ஒரு விஷயம் என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். முதல் செய்தி, முஸ்லிம்களுடைய நலனுக்காக, முஸ்லிம்களுடைய நல்வாழ்வுக்காக முஸ்லிம்களிலே சில செல்வம் படைத்தவர்கள், தாராள மனம் படைத்தவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த அந்த வக்ஃபு சொத்தை இன்றைக்குள்ள சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? நாங்க எந்த வழியில சொல்றோமோ அந்த வழியில தான் நீங்க செலவு செய்யணும் சொல்லி வக்ஃபு போர்டுக்கு உத்தரவு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது முதல் செய்தி. இதை முஸ்லிம்கள் எதிர்த்து ஆக வேண்டும், இதை எதிர்த்து போராடியே ஆக வேண்டும். இரண்டாவது செய்தி, 1995 வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, அவரவருடைய மத வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த சதகா, மறுமை வாழ்க்கைக்காக அல்லது கோயில் அறநிலைக்காக கொடுக்கப்பட்ட அந்த தான பொருட்கள் அந்தந்த மத சுதந்திர அடிப்படையில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக, இந்துக்கள் இந்து மக்களுக்காக, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்காக 95 இயற்றப்பட்ட சட்டத்தில் இந்த திருத்தம் இருக்கு. ஷரியத்து படி என்ன செலவு நீங்கள் செய்யணுமோ அந்த முறைப்படி இஸ்லாமியர்கள் வக்ஃபு சொத்தை செலவு செய்து கொள்ளலாம். இப்ப அதெல்லாம் கூடாது. ஷரியத்து சொல்வதை போன்று உங்கள் முறை பிரகாரம் வக்ஃபு சொத்தை செலவு செய்வதற்கு இந்த சட்டம் அனுமதிக்கவில்லை. இதை எதிர்த்து நாம் போராடுவது நம்மளுடைய தலையான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது இரண்டாவது செய்தி, இதை எதிர்ப்பதற்கு. மூன்றாவது செய்தி, முஸ்லிம்கள் நலனுக்காக முஸ்லிம்கள் அல்லாத பிற சமயத்தை சேர்ந்த மாற்றார்கள், மாற்று சகோதரத்தை சேர்ந்தவர்கள், இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு சில பள்ளிவாசல்கள் வருவதற்கு மாற்று சகோதரத்தை சேர்ந்த சில நல்ல சகோதரர்கள் இன்னைக்கும் பள்ளிவாசலுக்காக ஒரு மனை கொடுத்திருக்கிறாங்க. இருக்கு, கோட்டகுப்பத்திலே இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த சட்டம் என்ன சொல்ல வருது? இதுக்கப்புறம் இந்த மாதிரி இஸ்லாமியுடைய வக்ஃபுக்காக வேண்டி பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் தானம் எதுவும் செய்யக்கூடாது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. இதை நாம் எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான்காவதான செய்தி, முஸ்லிம்கள் கூட எல்லோரும் இனி வரும் காலத்தில் அல்லாஹ்வுக்காக உங்க இஷ்டத்தின் பிரகாரம் வக்ஃபு செய்திட முடியாது. அதுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி ஒரு நிபந்தனை கொண்டு வராங்க. எப்படின்னா, 5 வருஷத்துக்கு நீங்க இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். இப்ப நாம் என்ன கேட்கிறோம்னா, 5 வருஷத்துக்கு இஸ்லாமிய நெறிமுறை வாழ வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயே, எந்த மதரசாடா போய் சட்டம் அங்கீகாரம் வாங்கியாவது உன்ட்ட காமிக்கிறது? ஒரு ஆலிம்னா 7 வருஷம் ஓதிய தாந்து அங்கீகாரத்தை காட்டலாம், ஒரு ஹாஃபில்னா 3 வருஷம் சலந்து வாங்கி அங்கீகாரத்தை காட்டலாம். இஸ்லாமிய நெறிமுறைப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த சான்றிதழ் அவசியம். அது இருந்தா தான் நீங்க வக்ஃபு செய்ய முடியும் சொல்லி ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு சட்டத்தை அரங்கேற்றுவதில் என்ன ஒரு லாஜிக் இருக்கு? இப்ப இது 4வது செய்தி. இந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்வதற்கு 4வது செய்தி. 5வது செய்தி, ஒருவர் வாய்மொழியாக செய்யக்கூடிய வக்ஃபு சொத்தை இனி வரும் காலங்களில் அப்படி வாய் வார்த்தைகளாக சொல்ல முடியாது, எழுத்து வடிவத்திலே எழுதி தரப்பட வேண்டும். முந்தைய ஒரு வரலாறு சொன்ன ஞாபகம் இருக்கும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் சக்கராத்துடைய நேரத்திலே அவர்கள் வாய் வழியாகத்தான் அந்த சொத்தை பெருமானார் இடத்துல ஒப்படைத்தார்கள். சாகுற நேரத்துல சக்கராத்துடைய வேலையில அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் எழுதி தரேன்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? காலம் காலமாக முன்னோர்கள், நல்லோர்கள், செல்வம் படைத்த மன்னர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் இவங்களெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. வாய் வழியா தந்த அந்த சொத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் அது பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. இப்ப அதெல்லாம் கிடையாது. வாய் வழியா சொல்றதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப இந்த சட்டம் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க வாய் வழியா இதுக்கு அப்புறம் கொடுத்தாலும் அல்லது இதுக்கு முன்னாடி கொடுத்ததாக இருந்தாலும் அது அத்தனையும் அபகரிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, 9 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு இஸ்லாமியருடைய வக்ஃபு போர்டுல அந்த சொத்து இருக்குன்னா அதுல 1-2 வேணா எழுதப்பட்டதாகவும் ஆவணங்களோடு இருக்கும், மீதி எல்லாம் வாய் வழியா தந்ததுதான். இஸ்லாத்தோட ஒரு வரமுறை தான், மரபு தானே, அது அப்படியே தவறு, அபகரிக்கப்படும் என்று சொன்னால் இந்த சட்டத்திற்கு எதிர்த்து நாம் போராடுவது நம்முடைய தலையான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 6வது செய்தி, ஒரு சொத்து வக்ஃபு செய்து விட்டால் அந்த சொத்தை என்ன செய்ய வேண்டும்? அங்கு உள்ள மாவட்ட ஆட்சியாளர் இது வக்ஃபு சொத்து தானா அவர் தீர்மானிக்கிற வரைக்கும் அது வக்ஃபு சொத்து ஆகாது. அந்த ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளர் அவர் டிக்ளேர் பண்ணணும், ஆமா இது வக்ஃபு சொத்து தான்.
அவர் டிக்ளேர் பண்ணல, இது இல்லைன்னு சொல்லிட்டாருனாக்கா அந்த சொத்து நேரடியாக அரசாங்குடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். எனவே இதை எதிர்த்தும் நாம் போராடுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 1991 சட்டப்பிரிவு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்தந்த மத வழிபாட்டில என்னென்ன சுதந்திரம் இருக்குதோ அதன் அடிப்படையில அது பாதுகாத்துக்கலாம் என்ற சட்டம் 1991 ஏற்றப்பட்டிருக்கு. இப்ப கொண்டு வந்துள்ள இந்த சட்டம் 91க்கு மாற்றமானதாகும், எதிர்ப்பானதாகும், இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய நலனை பாதிக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி வருஷலாக இவர்கள் இயற்றிய அந்த சட்ட மசோதாவில் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டம் பாஸ் ஆயிடுச்சு, இப்ப இதெல்லாம் அமல்படுத்துறதுக்கு எல்லா வகையான ஏற்பாடு வந்துருச்சுன்னு சொன்னா இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட அத்தனையும் எல்லாம் அபகரித்து போய்விடும். நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் நாம் கண்டிப்பாக போராடி ஆக வேண்டும். அடுத்து சொல்லப்படுகிறது, இந்த கொடுமையான சட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானம் பண்ண ஏத்துக்கப்படாதுன்னு சட்டம் போடக்கூடிய அவர்கள், அதே மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வக்ஃப் போர்டுல மத்திய அளவுல 2 மாற்று சகோதர பெண்மணிகளை உள்ள நியமிச்சிருக்கிறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட இது பைத்தியக்காரத்தனம் மாதிரிதான் இருக்குது. அல்லாஹுவால் ஏற்றப்பட்ட தீன், அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மார்க்கம் எல்லா காலத்திலும் அழகானது, ஏற்க உடையது, எல்லா காலத்திலும் அமல் செய்யக்கூடியது. மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டம் எல்லாம் 1-2 வேண்டுமானால் மக்களுக்கு பலன் தரலாம். மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டத்தை மக்கள் பின்பற்ற துவங்கினால் அது பைத்தியக்காரத்தனத்துல கொண்டு போய் தான் முடியும் என்பது இவர்கள் வரையறுத்திருக்கக்கூடிய சட்டங்களுடைய வடிவங்களை பார்க்கின்ற பொழுது கேலி கூத்தாகவும் சிரிப்பாகவும் வேதனையாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு விலாவரியா டீட்டெயில் இன்றைக்கு உள்ள இஸ்லாமிய குடும்ப பெண்களுக்கும் தெரியாது, இன்றைய இஸ்லாமிய வாலிபர்களுக்கும் தெரியாது, இன்றைய இஸ்லாமிய பெரியவர்களுக்கும் தெரியாது. அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், தினம் பேப்பர் படிக்கக்கூடியவர்கள் அல்லது பொது தளங்களிலே உலாவரக்கூடியவர்கள், இவர்களுக்கு வேண்டுமானால் தெரியும் ஒழிய 180% இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப்னா என்ன, அந்த சட்டம் என்ன சொல்ல வருது என்பது ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அறியாமல் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது சில விஷயங்கள் உதாரணப்படுத்த தோணுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 குழந்தைகள் இருப்பார்கள். ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பிஸ்கெட் தான் பிடிக்கும், இன்னொரு குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும். இப்ப இந்த முதல் குழந்தைக்கு பிஸ்கெட் பிடிக்கும், பிஸ்கெட் இல்லாத போது சாக்லேட் கொடுத்தா அந்த குழந்தை வாங்கி சாப்பிடும். பிஸ்கெட் இல்லமா சாக்லேட் சாப்பிடுமா, சரி வாங்கி வாயில போட்டுக்கும். இந்த சாக்லேட் சாப்பிடுற குழந்தைக்கு சாக்லேட் இல்லைன்னா, சாக்லேட் இல்லமா இன்னைக்கு ஒரு நாள் பிஸ்கெட் சாப்பிடுமா அப்படின்னா அது பிஸ்கெட் வாங்கி சாப்பிடும். இந்த 3வது ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர். அது தின்னா 5 ஸ்டார் தான் தின்னு அடம் பிடிக்குது. இப்ப அந்த குழந்தைக்கு நாம என்ன பண்றது? அது போலதான் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, நாங்க கை வச்சா வக்ஃப் போர்டுல தான் கை வைப்போம், நாங்க எடுக்கக்கூடிய சொத்துக்கள் அபகரிப்பதா இருந்தா முஸ்லிம்களுடைய 9 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அது எங்க கண்ணை ஊத்திட்டு இருக்குது என்று சொல்லி இந்த உதாரணங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் அடம்பிடிக்கும் அதிகாரிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த திருட்டு பசங்கலாம் ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்கும். நைட்டெல்லாம் திருடுவானுங்க, திருடு முடிச்சு செய்வாங்க, தன்னுடைய இறைவனுக்கு சந்திதானத்துல போய் இறைவனோட டீலிங் எல்லாத்துக்கும் ஊரே தூங்கிட்டு இருப்பான். திருட்டு பயில இறைவனுக்கு டீல். என்ன டீலிங்னா, கடவுளே நான் திருட்டு தொழில் பண்றேன், எனக்கு சம்பாதிக்க தெரியல, திருடுதான் தெரியும், அதனால நான் செய்யறது பாவம் தான், இருந்தாலும் ஒரு சின்ன டீலிங் உனக்கு எனக்கும், எங்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் எங்கிட்ட இருக்கிற எல்லா சில்லறையும் நான் தூக்கி மேல போடுறேன், எதெல்லாம் மேல போயிட்டு அப்படியே கீழே வரும் பொழுது உன் உண்டியில விழுதோ அதை நீ எடுத்துக்கோ, அத நீ எடுத்துக்கோ, எதெல்லாம் உண்டிய தாண்டி வெளியே விழுதோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். கேவலமான டீலிங் தானே இது. அது மாதிரி தான் இன்றைக்கு இருக்குது வக்ஃப் போர்டுல. இஸ்லாமியுடைய சொத்து அனைத்தையும் அவன்கிட்டயாவது கொஞ்சம் ஒரு ஞானம் இருந்தது, கொஞ்சமாவது ஒரு நீதி நேர்மை இருந்தது, திட்டு பயன்பட்ட. ஆனா இன்றைக்கு அதை அபகரிக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒட்டுமொத்தத்தையும் அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு கள்ள நோக்கத்தோடு இஸ்லாமியருடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்காக இந்த சட்டங்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள். மாற்று சமுதாயத்துல சொல்லுவார்கள், சிவன் சொத்து கொலை நாசம் அப்படின்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது சொத்துக்களை திருடிட்டீங்கன்னா சாமி ஒரு கண்ணை குத்தம். அவங்களுடைய கலாச்சாரத்துல அந்த நம்பிக்கையோட வாழ்றாங்க. அது உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். அதேதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வக்ஃப் சொத்தை
அது எவன் கை வச்சாலும் கொலை நாசம்தான். நாம இல்ல, வல்ல ரப்பு கோவப்பட துவங்கிட்டான்னு சொன்னா கண்டிப்பாக இந்த கயவர்களை பாதுகாக்க அவனை தவிர யாருமே கிடையாது. இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவது நம்முடைய அடிப்படையான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானதற்கு பின்னால், அவர்கள் ஹயாத்தா இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஊதியம் கிடையாது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், பெருமானாருக்கு போர்ல கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களை தான் பெருமானாருக்கு 5ல் 1 பங்கு கொடுத்தான் குடும்பம் நடத்துறதுக்கு. அந்த 1 பங்கு வச்சு பெருமானார் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. சமூகத்துல வேலையை பார்க்கணும், வேலைக்கு போக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்காக 5ல் 1 பங்கு வந்துட்டு இருந்துச்சு இல்ல, அந்த 1 பங்கை கணக்கிட்டு அன்னை ஃபாத்திமா நாயகி என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு 1 பங்கு 5ல் 1 வந்துட்டு இருந்துச்சு, அந்த 1 சட்டபூர்வமா பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி தன் கணவர் அனுப்பி வைக்கிறாங்க அபூபக்கர்ட்ட. அலி ரலியல்லாஹு அபூபக்கர்ட்ட இது விஷயமா சொல்ல அபூபக்கர் சொன்னார்கள், இல்லை இல்லை, பெருமானாருடைய நடைமுறையில் எந்த நடைமுறை இருந்ததோ அதுக்கு மாற்றமாக ஒருபோதும் நான் நடக்க மாட்டேன். பெருமானார் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் தான் அல்லாஹ் அந்த சட்டத்தை சொன்னான், 5ல் 1 பங்கு உங்கள் குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மகளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பொது சொத்துல 5ல் 1 அது சொத்தா பிரிச்சு தர முடியாது. அது அல்லாஹ்வுடைய பாதையில ரசூலுல்லாஹ் கொடுத்த வக்ஃப் சொத்து. எனவே என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அபூபக்கர் அவர்கள் அலி ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு அபூபக்கர் கூப்பிட்டு சொன்னாங்க, வேண்டுமானா அந்த 5ல் 1 பங்கு உங்க சாப்பாட்டு செலவுக்கு வேணா காசு கொடுக்கப்படுங்க ஒழிய உங்களுக்கு நிரந்தரமா அது சொத்தாக்கி தரப்படுவதற்கு ஷரியத்துல இடம் கிடையாது, அப்படி செய்வது தவறு என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைக்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்தார்கள். நமக்கான செய்தி என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இந்த நொடி வரைக்கும் அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி ஒரு குண்டூசி கொடுத்தாலும் சரி, ஒரு மலை அளவு சொத்தை நாம எழுதி கொடுத்தாலும் சரி, வாய்வார்த்தையா கொடுத்தாலும் சரி, அது அப்படியே அல்லாஹ்வுக்காக தான் பயன்படுத்தணும். ஒரு சட்டம் தெரியுமா என்னன்னு தெரியல, சட்டம் ஏற்றியவர்களுக்கும் தெரியாது, அந்த அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு சட்டம் எடுத்தான் தெரியும், ஷரியத்துல உள்ள விளக்கங்கள் தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு ஒருத்தர் பள்ளிவாசல் பண்ணி இடத்த தானம் பண்ணிட்டார். இப்ப அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க, பள்ளிவாசல் பழமை அடைஞ்சு போயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பள்ளிவாசலை புதுப்பிக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்க, பள்ளிவாசலை இடிச்சுட்டு வேற பள்ளிவாசலை கட்டுங்க. நடக்குதா இல்லையா? நல்லா இருக்கிற வீட்டை இடிச்சுட்டு புது வீடை கட்டுறாங்க இல்லையா இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம். அது போல பள்ளிவாசல் இடிச்சுட்டு புது பள்ளிவாசல் கட்டுறதுக்காக ஏற்பாடு நடக்குது. ஷரியத்துல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டி தரப்பட்ட அந்த இடத்தை இடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல கற்களுக்கு அல்லவா, அதை கொண்டு போய் வேற இடத்துல கூட கொட்டக்கூடாதான். பேஸ்மெண்ட்டுக்கு அந்த இடிக்கப்பட்ட அந்த கல்லையே அந்த மனையில கொட்டி தான் நீங்க பள்ளிவாசல கட்டுங்க ஒழிய, இதெல்லாம் பழைய கல்லு இங்க போட வேணாம், கொண்டு போய் வெளியே கலாசிதான் சொல்லி அல்லாஹ்வுக்காக தரப்பட்ட சொத்துல ஒரு இம்மி அளவு வெளியே போனா கூட அங்க பள்ளிவாசல் கட்டுவது ஹராம். இது மார்க்க சட்டம். இப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி தரப்பட்ட அத்தனையுமே கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அது பயன்படுத்தப்படுகிறது. இது முஸ்லிம்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் நாம இன்னும் விளங்காம இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நமது வக்ஃப் நமது உரிமை என்ற அந்த அடிப்படை தலைப்பு என்னன்னா, நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த வக்ஃபினுடைய சொத்து இன்னைக்கு யாரோ ஒரு அபகரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறான். ஏதோ ஒரு பண முதலாளியுடைய வீட்டை பாதுகாத்து கொடுப்பதற்காக வேண்டி இது போன்ற கேவலமான நாடகங்கள் அரங்கேற்றப்படுகிறது. எனவே அதனுடைய உரிமை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாம் எல்லோரும் கண்டிப்பாக ஓர் அணியில் நின்று போராடுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடந்த ஜும்மாவிலே உங்கள்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுல அதுக்காக வேண்டி வசூல் செய்யப்படுவார்கள். அந்த போராட்டத்திற்காக, அந்த போராட்டத்தினுடைய செலவுகளுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வசூலாக தானமாக கொடுங்கள். அல்லாஹ் இந்த பரக்கத்தை வழங்குவான். பிறகு வெளியில என்ன செய்யப்படும், ஒரு நாற்காலி போடப்பட்டு அந்த போராட்டத்திற்காக நம்மில நிறைய பேர் எல்லோரும் கலந்துக்கணும். அதுக்காண்டி டோக்கன் இஷ்யூ செய்யப்படும். அந்த டோக்கனையும் பெற்றுக்கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். உங்கள் பெயரோடு உங்கள் தொலைபேசி நம்பரையும் பதிவு செய்யுங்கள். ஏன்னா பஸ் புக் பண்ணி இருக்கு, நம்ம டோக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தலையாட்டி போயிட்டோம்னா புக் பண்ண பஸ் எல்லாம் காலியா தான் நிற்கும். அப்ப அவங்க அல்லாட்ட பதில் சொல்லியாகும். அதனால இவ்வளவு நேரம் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நினைவில நன்றாக பதிய வைத்து, இது போராட வேண்டிய அவசியமான ஒரு காலம்.
எனவே நாம் போராடுவது நமக்கு கட்டாய கடமையா இருக்கிறது. நாம் போராடி எந்த சட்டத்தை அவர்கள் பாஸ் செய்தார்களோ அதே சட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரைக்கும் தொடர் போராட்டங்கள் செய்வது முஸ்லிம்கள் மீது கடமையா இருக்கிறது. எந்த விஷயங்களை பேசினோமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.